யார் நீங்க நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்க வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்க யாருமே சொல்லல. நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதை தாராளமா எடுங்க. நான் சொல்றது ஒண்ணு, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்ல ஒரு டேப்ல வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமா மேலிருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. ஸோ எங்க லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒன்றுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, எங்கே இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்களா? ஒன்றுமே பண்ணலை. எங்கே இருக்காங்க? ஸ்டேட் உமன் கமிஷன் எங்கே இருக்காங்க? ஏன் அங்கே NCWலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேலேருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தார். அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்கிறேன், எங்கேயுமே பேசல. அப்போ ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா NCW தைரியமா வந்து நாங்கள் சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டாக ஒரு டீம் கொடுக்குறோன்னா ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகலை? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்கிறதா நம்ம இந்த சட்டம் என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அதுதான் நாங்கள் பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லி தான் விட்டோம். யார் அந்த சார்? எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா? நான் கேட்குற கேள்வி ஒண்ணுதான். அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும் போதும் நமக்கு வந்து ஆனால் உணர்வுபூர்வமா இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நாங்கள் வந்து மிஷின் கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? ஆனால் கேட்குற கேள்வி, அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது, குரூப்பில் எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம். உங்கள் வீட்டில் நடந்தால் இது பதில் வருமானா என்னோட கேள்வி அதுதான். வராதுல்ல. அப்போ அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தைன பார்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன். தேசிய மகளிர் ஆணைய பொறுப்புல இருந்து நீங்க விலகியதுக்கு பிறகு ரொம்ப பெருசா நிகழ்ச்சிகளை பார்க்க முடியல. கட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பில் அப்படின்றதெல்லாம் பேசி இன்னைக்கு எங்கே இருக்கேன்? இன்னைக்கு எங்கே இருக்கேன்? நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது. ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாமல் என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாகும், சரிங்களா? அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன